அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான அடுத்த தகவல், குவைத்தில் சில முக்கிய நடவடிக்கைகள், முக்கிய தீர்மானங்கள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான தகவல்கள் பல இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்கள். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலையை விட்டு நீக்கப்படுகின்றார்கள், பலரும் நாடு செல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல முக்கியமான ஒரு தகவல், தைமா பகுதி உடனடியாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியேறணும் அப்படின்ற அறிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதாவது எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஷர்க் தைமா, கிழக்கு தைமா பகுதிகளில் இருக்கிற அனைவரும் வெக்கெட் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் இந்த கூடாரங்கள்லையும் இந்த தகர அறைகள்லையும் வீடுகளில் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பொருட்கள், உங்களுடைய பொருட்களை இன்னும் சேர்த்து வச்சுருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கார்கோ சம்மந்தமான விடயம். ஒமான் மூலமாக போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்கன்னு. உங்களுடைய பொருட்கள் இருந்தால் தயவு செய்து அனுப்புங்க. ஏன்னா சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க காலி பண்ணி போகும்போது உங்களுடைய பொருட்கள் கடைசி கட்டத்தில் போடலாம் அப்படின்னு மிச்சமாக இருக்கிற பொருட்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக லாரி பிடிச்சி அவங்க உங்களுடைய பொருட்களை ஏற்றி கொடுப்பாங்களா அப்படின்றது கூட சந்தேகம். சில நேரங்களில் நீங்கள் சேர்த்து வச்ச, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில வீடுகளில் கடைசியாக இன்றைக்கி தான் ஜேசிபியில் வாராங்கன்னும் போது பொருட்களை அவசரமாக அகற்றுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பொருட்களை ஏற்றுவதற்கு சுணங்கிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடக்கும்னு. குவைத்தில் முனிசிபாலிட்டி அப்படியே ஜேசிபியை போட்டு மொத்தமாக அடித்து நவத்திட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து கவனம். அதே போல் தைமா பகுதிகளில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னென்னா, குவைட் ரீப்ளேஸ் ஆல் எக்ஸ்பர்ட் பொசிஷன், ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கம்ப்ளீட் 100% குவைட்டிசேஷன். 100% குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, நீதி அமைச்சகம். வெளிநாட்டவர்களுடைய நிலைமை குவைத்தில் இன்னும் மோசமாகிட்டு போகுது. காரணம் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு லேசாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழல் இதுதான். பொருளாதார ரீதியிலையும் வியாபார ரீதியிலையும் ஒரு அளவுக்கு நிலைமை இனிமேல் நம்ம ஆளுங்களை வச்சு தான் நாம் மெயின்டைன் பண்ணணும். வெளி ஆளுங்களை கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நிலைமை இன்னும் சீராக இல்லை. அடுத்தது, நாட்டில் பட்டதாரிகள் அதிகரிப்பு குவைத்திலையும் அதிகரிச்சிருச்சு அப்படின்றதுக்கான காரணம்தான் இது. வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க, தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்றதுக்காக புதிய திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு தீர்மானத்தில் இன்னொரு புதிய தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் 70 வயதுக்கு அதிகமானவர்கள் ஜமியாக்களில், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளில், முக்கியமான சில வேலைத்தலங்களில் வேலை செய்கிறவங்களை உடனடியாக வேலையை விட்டு தூக்க போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது கொடுப்பனவு இருந்தால் கொடுத்து நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. சில நேரங்களில் 70 வயசுலையும் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை வரும். வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு நான் தொடர்ந்தும் சொல்கிறது தான், நீங்கள் உங்களுக்கு 100 வயசாக இருந்தாலும் சரி தான், உடம்புல தெம்பு இருந்தால் அன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை நம்மளை அப்படியே பழக்கிடுச்சு. இதுவும் ஒரு வகையில் நம்மளை போதையாக்கிடுச்சு. வெளிநாட்டு வாழ்க்கை காலமெல்லாம் இதே நிலைமை தான். நம்மளுக்கு 100 வயசு ஆகினாலும் இந்த வெளிநாட்டில் சம்பாதிச்சு நாட்டுக்கு அனுப்புறதை நம்ம நிறுத்த போகிறதில்ல. அதுதான் நம்மளுடைய நிலைமை, அதுதான் உண்மையான நிதர்சனம். அதனால் தங்களுக்கான நிலைமையை ஒரு வழியை இப்போதை இருந்தே, சின்ன வயசுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, காலத்துக்கும் இதே மாதிரி நிலைமை உங்களுக்கும் வராமல் நீங்களும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஃப்யூச்சருக்கு ஏற்றா போல் நீங்களும் உங்களுடைய சேமிப்புகளை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய ஜெனரேஷன், எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன் இன்றைக்கும் இந்த நாடுகளில் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம்னு தொடர்ந்து காலகாலமாக வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தங்களுக்கான ஒரு நிலையை உருவாக்கல. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி நிறைய செக்டார்களில் இருந்து அரசு அலுவலகங்கள் வரைக்கும் ப்ரைவேட் செக்டாரில் உயர்தரம் தொழிலாளர்கள், அதிக சம்பளம் எடுக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் செக்டார்லேயும் அதிக சம்பளம் எடுக்கக்கூடிய உயர்தர தொழிலாளர்களை
ஃபுல்லாகவே நீக்கிட்டு அந்த இடத்துக்கு வெளிநாட்டவர்களுக்கு பதிலாக அதே உயர் சம்பளத்தில் குவைத்திகளை நியமிக்கிறதுக்கான வேலை திட்டம் தான் முன்னெடுக்கப்பட்டு வருது. சிந்திச்சு செயல்பாடுங்க. காலமெல்லாம் நம்மளுக்கு இந்த நாடுகள் கை கொடுக்காது. ஸோ இந்த நாட்டில் போய் ஏதாவது செஞ்சு பிழைக்கிறதுக்குரிய வழியை இப்போது இருந்தே சிந்திச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். කරනවා මහන්සි වෙන්න ඕන නෑ. අපි කම්ප්ලේන්ට් දාගන්න ඕන නෑ. කොන්ත්‍රාත් අවසානයේදී ලැබිය යුතු ඉන්ඩෙමිනිටි එහෙම නැත්නම් අපි කියන බෝනස් වැටුප අනිවාර්යයෙන්ම ලබා දෙන්න කටයුතු කරනවා. Mr. Nader, like in Sri Lanka, the maids, they things working in Kuwait, inside the house, no relax, no rest. But we want to make sure the maids coming to our agency, they're definitely getting this rest every week. Yeah, of course, we have here rules in Kuwait. Our government, there is the rules. Should be there is after 8 hours working, should be rest 1 hour, and she can continue. And there is some hours rest afternoon. She can take a rest also. Very good. And 1 day off every week. Every week. Can you إجازة كل أسبوع، يوم واحد إجازة راحة داخل البيت. إذا مدام أو بابا قال تعالي اشتغلي في هذا اليوم، في 5 دنانير هذا كوميشن أو أوفر تايم، وفي 8 ساعات عمل شغل، بعدين في 1 ساعة اللي هو رست راحة ما في شغل، بعدين تشتغلي مرة ثانية، بعدين في راحة كذي يعني. مو على طول 15 16 16 hours work. No, not like that. There is a rest time. rest? So 12 hours is the maximum working hours. 2 hours. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.